கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே மீண்டும் ஒரு விசையாக உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லாங்களா? ஹல்லேலூயா. ரைட். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, பாப்டிசம் born from above. தமிழ்ல இது இப்படியாக மொழிபெயர்க்கப்படுகிறது. திருமுழுக்கு மறுபடியும் பிறத்தல் என்பது தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சரி, அடுத்து இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும், 2 ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ரெண்டுமே சாதாரண அருளுரை அல்ல, இது ஒரு டாக்டர்னல் சர்மனாக இருக்க போகுது. டாக்டர்னல் சர்மன் அப்படின் போது கோட்பாடு சார்ந்தது. கோட்பாடுனாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது கொஞ்சம் கடினமான காரியங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இது வரலாற்று ரீதியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சற்று ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால் நிறைய காரியங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு உலக திருச்சபை முழுவதுமே பல டினாமினேஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல எக்கச்சக்கமான கிறிஸ்டியானிட்டில நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அது டினாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. இதுல மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டாக்டரினல் ஓரியன்டட் தான், கோட்பாடு சார்ந்துதான் திருச்சபைகள் பிரிந்திருக்கிறதாக பார்க்க முடிகிறது. சரி, இந்த அருளுரையை நான் சில கேள்விகளோடு ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். திருமுழுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நிறைய புரிதல் இருக்கும். சில பேரு நான் வலியுறுத்துற ஞானஸ்தானம் தான் கரெக்ட்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் கரெக்ட், இதுதான் பரலோகத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னு நம்ம கேட்க முடியாது. நாங்க சொல்ற ஞானஸ்தானம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கதான் செய்யறாங்க. ரைட். ஏன்னா ஏன் அப்படின்னு அவங்க நம்ம கேள்வி கேட்டா அவங்க நம்மள குழப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். எந்த ஞானஸ்தானம் கரெக்ட், எப்படி கரெக்ட் அப்படின்றது. ரைட். இப்ப முதல் கேள்வி, ஞானஸ்தானம் என்றால் என்ன? வாட் இஸ் பேப்டிசம்? நான் அப்படிதான் ஒரு சர்ச்ல கேட்டேன், ஞானஸ்தானம்னா என்ன? உடனே அவங்க சொன்னாங்க பேப்டிசம்னாங்க. ரைட். பேப்டிசம்னா நல்ல நீங்க ஞானஸ்தானம் சொல்லல. அம்மா அழகா சொல்றாங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதுன்றாங்க. ரைட். வேற ஏதாவது டெஃபினிஷன் ஃபார் பேப்டிசம்? இப்போ பேப்டிசம் அப்படின்ற வார்த்தை அதோடைய ரூட் வேர்ட்ல இருந்து எடுப்போம்னா, இது கிரீக்ல இருந்தா வந்திருக்கு. கிரேக்க வார்த்தை பாப்டிசோ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்தா இது வந்திருக்கு. அதுக்கு என்ன நேரடி பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுவுதல், டு வாஷ், கழுவப்படுதல் தான் பேப்டிசம். ரைட். நம்ம கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டும் பேப்டிசம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இட்ஸ் a sacrament. பேப்டிசம்னா என்னது? சாக்ரமெண்ட். இப்ப அடுத்த கேள்வி, சாக்ரமெண்ட்னா என்னது? உடன்படிக்கைனா காவனன்ட், சாக்கிரம் கைப்பிடிக்க வேண்டியதா? ரைட். கட்டளை. ஓகே. செயின்ட் அகஸ்டின், early church father, அவர் பேப்டிசத்தை சாக்ரமெண்ட் எப்படியா டிஃபைன் பண்றாரு? சாக்ரமெண்ட் outward visible sign of inward invisible grace அப்படின்றார். outward visible sign of inward invisible grace. அது வெளியே தெரியாத கடவுளுடைய கிருபையை வெளியே காட்டக்கூடிய ஒரு அடையாளம் தான் சாக்ரமெண்ட். நம்முடைய திருச்சபையில எத்தனை சாக்ரமெண்ட் இருக்கு? 2. அம்மா 2 சொல்றாங்க. வேற ஏதாவது எத்தனை சாக்ரமெண்ட்? 7ன்றாங்க. 7ஆ 2ஆ? நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? நிறைய பேர் பாக்குறாங்க. ரைட். there are 7 sacrament. 7 சாக்ரமெண்ட் இருந்தது. ஆனா இப்ப எத்தனை தான் இருக்கு? 2 தான் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் அடித்தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஃபர்மேஷனுடைய மூதாதையர்கள். யார் ரிஃபர்மேஷனை முன்னெடுத்தது? மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி, கால்வின், இப்படிப்பட்ட ரிஃபர்மேஷன் கொண்டு வந்த அந்த முன்னோடிகள் அவங்க என்ன பண்ணாங்க? 7 சாக்ரமெண்ட்களை, 7 சாக்ரமெண்ட்டை எத்தனை மாத்திட்டாங்க? 2. ரைட். ஒரு பிக்சர் ஒன்னு இருக்கு, அது போட முடியுமா? ஓகே, வந்துருச்சு பாருங்க. இதுதான் 7 சாக்ரமெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்லுங்களேன். பேப்டிசம். அடுத்தது கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தல். 3வது யூக்கரிஸ்ட். 4வது கன்ஃபெஷன். கன்ஃபெஷன்ல தான் எது நுழையுது? ரோம கத்தோலிக்க திருச்சபையில பாவ மன்னிப்பு சீட்டு வருது. ரைட். 5வது அனாயிட்டிங் ஆஃப் தி சிக். 6வது ஹோலி ஆர்டர், போப், வாட்டிகன், அப்புறம் பிஷப்,
அந்த மாதிரி அந்த ஹோலி ஆர்டர். கடைசியா 7வது மேட்ரிமோனி. இதுல 2 மட்டும் தான் இயேசு நிறுவி இருக்கிறார் என்று சொல்லி புரோட்டஸ்டன்ட் திருச்சபை இதுல 2 மட்டும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னென்ன? பாப்டிசம் அண்ட் யூக்கரிஸ்ட். அது 2 தான் நமக்கு சாக்கிரமெண்ட். மீதி எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. ஆனா நம்ம அது என்னன்னு சொல்றது கிடையாது, சாக்கிரமெண்ட்னு சொல்றது கிடையாது. ரைட். இப்ப இந்த புரிதலோடு பாப்டிசத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன பாப்டிசம் நிறைய கேள்விகளை உருவாக்கும். என்னால இந்த ஒரு சர்மன்ல உங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. கண்டிப்பா we need பைபிள் ஸ்டடி. கண்டிப்பா திருமுறை ஆய்வு நமக்கு தேவை. திருமுழுக்கை குறித்து புரிந்து கொள்வதற்கு, எல்லா டாக்டரின்ஸை குறித்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு கண்டிப்பா பைபிள் ஸ்டடி தேவைப்படுகிறது. ரைட். 7 சாக்கிரம் நம்முடைய திருச்சபையில் இருந்தது. இன்னைக்கும் ரோம கத்தோலிக்க திருச்சபை நம்முடைய ஆதி திருச்சபை. நம்ம எல்லாமே எதுல இருந்தா பிரிந்து வந்தோம்? ரோம கத்தோலிக்க திருச்சபையில இருந்தா பிரிந்து வந்ததுனால நமக்கு என்ன பேரு? புரோட்டஸ்டன்ட், போராளிகள். நாம் பிரிந்து வந்ததுடைய நோக்கமே என்னன்னா, சில காரியங்கள் இதுல இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நாம் போராடி பிரிந்து வந்தோம். அப்போ ஆதி திருச்சபையான ரோம கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கும் பொழுது 7 சாக்கிரமந்துகள் இருந்தது. ரைட். இந்த 7 சாக்கிரமந்துல இருந்து 2 மாத்திரம் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த 2 என்னன்னா, ஒன்னு ஞானஸ்தானம், இன்னொன்னு திருவிருந்து. ஒன்னு ஞானஸ்தானம், இன்னொன்னு திருவிருந்து. ஏன் இது 2 மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2மே ஆண்டவர் இயேசு நேரடியாக வலியுறுத்தியது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னார். அதே போல உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்லும் போது கடைசியா சொல்றாரு, உலகம் முழுவதும் கடந்து சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து 2 சாக்கிரமந்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறார். 2 சாக்கிரமந்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரும் அதில் உடன்பட்டிருக்கிறார். அதனாலதான் அந்த 2 சாக்கிரமந்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். மீதி 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஒரு சாக்கிரமம் தான் இருந்தது. ஏசாமி திருமணம் செய்தாரா? இல்ல. ரைட். அடுத்தது மற்றபடி எண்ணெய் பூசி ஜெபித்தல் ஆர்டர், அது ஒண்ணு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மரணம். இந்த மாதிரி 7 சாக்கிரம் ரோம கத்தோலிக்க திருச்சபையில் உண்டு. ஆனால் இவை 7ல் நம்முடைய புரோட்டஸ்டன்ட் திருச்சபை 2 சாக்கிரமந்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஒன்னு பாப்டிசம், 2வது ஹோலி யூக்கரிஸ்ட். ரைட். இந்த 2மே இயேசுவானவர் தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரும் அதில் உட்பட்டார். அவர் அவர்களுக்கு எடுத்துரைத்ததுனால இந்த 2 நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். ரைட். அப்போ இந்த சாக்கிரமெண்ட் 2 சாக்கிரமெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரைட். இப்ப என் கேள்வி, எத்தனை ஞானஸ்தானம் உண்டு? சரி, நீங்க எத்தனை பேர் 1க்கு மேல ஞானஸ்தானம் வாங்கினவங்க இருக்கிறீங்க? இருந்தாலும் கையை தூக்க மாட்டாயா? நிறைய பேர் 2 ஞானஸ்தானம், எனக்கு தெரிஞ்சு 7-8 ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் உண்டு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள அப்படிதான் இந்த டாக்டரினை வச்சு ஏமாத்துவாங்க, நம்மள அந்த வழியில திருப்பிடுவாங்க. ஆனால் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எத்தனை ஞானஸ்தானம் தான்? சொல்லுங்களேன். ஒரே ஞானஸ்தானம். அததான் வாரம் சொல்லிட்டு இருக்கோம். எதுல சொல்லிட்டு இருக்கோம்? விசுவாச பிரமாணத்துல என்னன்னு சொல்றோம்? ஒரே ஞானஸ்தானம். அடுத்து யாராவது ஐயா நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தையில வாங்கினீங்களா, பெரியவங்கள வாங்கினீங்கன்னா அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லுங்க. குழந்தையில வாங்குறீங்களா, பெரியவங்கள வாங்கினீங்களா, அது தேவையில்லாத வேலை. 1க்கு மேல ஞானஸ்தானம் பைபிள்ல சொல்லல. ஏன் பைபிள்ல சொல்லலைங்க? உங்க பைபிள்ல சொல்லிருக்கா? 1க்கு மேல பைபிள்ல எங்காவது ஞானஸ்தானம் போட்டிருக்கா? ஒரே ஞானஸ்தானம் தான் என் பைபிள் எனக்கு கற்று தருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உங்க பைபிள் அதான் கற்றுக் கொடுக்கும் அப்படின்ட்டு. ரைட். அப்போ பாப்டிசம் பொறுத்த மட்டும் நிறைய குழப்பங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரைட். அதை விட்டுருங்க. ரைட். இப்போ அந்த ஞானஸ்தானத்தை பொறுத்த மட்டும் அனபாப்டிஸ்ட்னு இருக்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். யூ நோ வாட் இஸ் அனபாப்டிஸ்ட்? இன்னொரு ஒரு குரூப் இருக்கிறாங்க கிரீடோ பாப்டிசம் அப்படின்றவங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இன்ஃபன்ட் பாப்டிசம்ன்றவங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இம்மென்ஸ் பாப்டிசம்ன்றவங்க. அதாவது சபை எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்குதோ அத்தனை ஞானஸ்தானங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப என்ன கேட்கலாம், ஐயா நீங்க எந்த ஞானஸ்தானத்தை கரெக்ட்ன்றீங்க? சரி, நீங்க சொல்லுங்க, எந்த ஞானஸ்தானம் கரெக்ட்? இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம். ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய
குழுக்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ஐயா நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் வாங்கிட்டேன் அப்படின்னாரு. எப்படி வாங்கினீங்க அப்படின்னா, நான் குழந்தை ஞானஸ்தானம் வாங்கினேன். குழந்தைல நீங்க என்ன பாவம் பண்ணீங்க, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்னாங்களாம். ரைட், ஓகே. அவர் என்ன பண்ணாரு, சரி ஐயா சொல்றாரு என்ன பண்ணிடலாம், 2வது வாட்டி ஒரு ஞானஸ்தானம் வாங்கலாம்னு அந்த ஐயா கிட்ட என்ன பண்ணாரு, போனார். போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, 3 தடவை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார். தொட்டியில பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தொட்டியில முழுக்கி கொடுத்துட்டாரு. அடுத்து வேற ஒரு ஊருக்கு போனார். அங்க ஒரு பாஸ்டர் வந்தாரு. ஐயா நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன ஞானஸ்தானம் வாங்கினீங்க? 2 ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன். 1 குழந்தையில வாங்கிட்டேன், 2வது தொட்டியில வாங்கினேன். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே. ஏசாமி நதியில தான் என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் வாங்கினாரு. நீங்க போய் தொட்டியில வாங்கியிருக்கிறீங்களே. ஞானஸ்தானம் வாங்கினா தண்ணி ஓடணும் பிரதர், அப்பதான் ஞானஸ்தானம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு. சரி இவரு சொல்லிட்டாரு, என்ன பண்றாரு, 3வது ஞானஸ்தானம் வாங்குறாரு. எங்க வாங்குறாரு? நதியில. 3 தடவை என்ன பண்ணிட்டாரு, முழுகி ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. 4வது வேற ஒரு டிரான்ஸ்பர் போறாரு. அங்க ஒரு பாஸ்டர் வர்றாரு. பிரதர் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? 3 தடவை வாங்கிட்ட பாஸ்டர். முதல் தடவை குழந்தை ஞானஸ்தானம், 2வது தடவை தொட்டில ஞானஸ்தானம், 3வது தடவை நதியில. சரி 3வது தடவை வாங்கினீங்களே, எப்படி வாங்கினீங்க? இப்படி முழுகி வாங்கினீங்களா இல்ல இப்படி படுத்து வாங்கினீங்களா? இல்ல பாஸ்டர், நான் முழுகிதான் உட்காந்துதான் ஏஞ்சேன். தப்பு பண்ணிட்டீங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். 3 தடவை நீங்க இப்படி போயிட்டு வந்தாதான் கரெக்ட்னாராம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. 4வது ஞானஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டார். இப்ப 5வது வேற ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க என்ன சொல்றாங்க, இந்த ஞானஸ்தானம் எல்லாம் சரியில்லை, இது ஒரு கொடி இருக்கு தெரியுமா, இந்த கொடி உங்க மேல இப்படி இப்படி பண்ணனா அதுதான் அது ஞானஸ்தானம். எந்த சர்ச்சு? சால்வேஷன் ஆர்மி. ரைட். இப்ப கடைசியா ஒரு பாலைவனத்துக்கு வந்துட்டார். நம்ம ஊர்ல தண்ணி இருக்கு, தண்ணி இல்லாத ஊர்ல என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தண்ணி இல்ல, அதனால என்ன பண்ணுங்க, மணல்ல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இது ஒரு வேடிக்கையா சொல்றேன். உண்மையிலே இத்தனை வகை ஞானஸ்தானம் உண்டு. தண்ணி இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, மணலை எடுத்து 3 முறை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. ரைட். இப்ப இதுல எது கரெக்ட்? நீங்க சொன்ன பிறந்த இவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுதுன்றீங்களா? ஆனா என்ன பொறுத்த மட்டும் திருமறை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரே ஒரு ஞானஸ்தானம். ரைட். அப்ப அந்த நம்முடைய தென்னிந்திய திருச்சபையை பொறுத்த மட்டும் நம் குழந்தைகள் ஞானஸ்தானத்தையும் உற்சாகப்படுத்துறோம், முழுக்க ஞானஸ்தானத்தையும் நம்ம அனுசரிக்கிறோம். ரைட். ஆனா ஒண்ணுதான், குழந்தைகள் ஞானஸ்தானம். அடுத்தது பெரியவங்க ஞானஸ்தானம். அது எதுவா இருந்தாலும் ஒரு முறை தான். 1க்கு 2 முறை எடுத்தாலும் அது சடங்காச்சாரம் தான். இட்ஸ் a ritual. இப்போ நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது, ஞானஸ்தானத்தை குறித்து தவறான புரிதல்கள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் வாங்கிட்டா எங்க போயிடுவோன்றாங்க, பரலோகத்துக்கு. அப்படி என்ன நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போக முடியாது. நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்கனாலே நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஞானஸ்தானம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவோம், மாற்று கருத்து இல்ல. ஆனா அன்னைக்கு எடுக்கிற ஞானஸ்தானம் பத்தாது, அதுக்கப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கை தான் முக்கியம். ரைட். அது நம்ம தொடர்ந்து பிரசங்கத்துல வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது குழந்தைகள் ஞானஸ்தானம் தப்புன்றாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம தியாலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாகணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு. இப்போ இந்த ஞானஸ்தானம் அந்த குழந்தைக்கு கொடுக்கறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அங்க குழந்தைக்கு தெரிய வேண்டாம், குழந்தைய வளர்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஞானஸ்தானம் என்னன்னு. ஆமாவா இல்லையா? அப்போ அங்க அப்பா அம்மா வருவாங்க, ஞான பெற்றோர் வருவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த பிள்ளையை கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளரணும். இன்னைக்கு ஒரு புது கல்ச்சர் வந்துருச்சு. பாஸ்டர், நான் குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டு வரேன், ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க. அதுக்கு பேர் என்னவா? கிறிஸ்னிங். அதுக்கு பேர் என்னவா? கிறிஸ்னிங். ரெண்டுமே ஒண்ணுதான். ஞானஸ்தானமும் ஒண்ணுதான், கிறிஸ்னிங்கும் ஒண்ணுதான். அது வித்தியாசம் தெரியாதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வளர்ந்த அப்புறம் அவன் ஞானஸ்தானம் எடுக்கட்டும்ன்றாங்க. என் கேள்வி இப்ப என்னன்னா, அந்த குழந்தை வளருது, 18 வயசு வருது, அப்பதான் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. இன்பிட்வீன் கேப்ல அந்த குழந்தை இறந்துருச்சு.
சர்ச்சோடைய கட்டளையின்படி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச், ஞானஸ்தானம் ஆகாத யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடக்கம் பண்ணக்கூடாது, சர்ச்சில் கொண்டு வரக்கூடாது. அப்ப அந்த குழந்தையை கடவுளிடத்தில் சேருவதற்கு யார் தடையா இருக்கிறீங்க? தாயும் தந்தையுமா தடையாதான் இருக்கிறீங்க. அப்ப அந்த குழந்தையை அந்த கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் வளர்ப்பதற்கு முதல் ஸ்டெப்பு அந்த ஞானஸ்தானம் தான். அந்த ஞானஸ்தானத்தை நம்ம எப்படி தப்புன்னு சொல்லுவோம்? அதனால அந்த குழந்தைய வளரும் போதே கர்த்தருடைய பாதத்துல வளரணும்ன்றதுக்காக தான் நம்முடைய திருச்சபை குழந்தைகள் ஞானஸ்தானத்தை நாம் வலியுறுத்துகின்றோம். இன்னைக்கு இந்த டாக்டரினை புரிந்து கொள்ளாத இங்க இருக்கிற மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு கடத்தப்படுகிற மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இந்த அடல்ட் பேப்டிசம், கிரீட பேப்டிசம். இறை மக்களே, தயவுசெய்து நம்முடைய பாரம்பரியங்களை குறித்து, நம்முடைய திருச்சபையுடைய சாக்கிரமங்களை குறித்து நமக்கு தெளிவான புரிதல்கள் தேவைப்படுகிறது. அப்ப அவனுடைய விசுவாசத்தை அவன் எப்ப அறிக்கை செய்வான்? அதுக்கு தானே கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்கு. கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வரையிலே அந்த பிள்ளையுடைய வாழ்வுக்கு யார் பொறுப்பு? தாயும் தந்தையும். கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அன்னைக்கு பேராயர் அந்த பிள்ளையுடைய தலையில கைய வைக்கும் போது, இதுவரையிலே உன் வாழ்வுக்கு உன் பெற்றோர் என்னவா இருந்தாங்க? பொறுப்பா இருந்தாங்க. உன் ஞானஸ்தானத்திலிருந்து இனி முதல் கொண்டு நீ இதற்கு பொறுப்பா இருப்பாய் என்பதுதான் கன்ஃபர்மேஷனுடைய மிக முக்கியமான சாராம்சம். அப்போ சிறு பிள்ளையில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் கன்ஃபர்மேஷன் வழியாக என்ன செய்யப்படுகிறது? உறுதி செய்யப்படுகிறது. அப்ப அருமையான இறை மக்களே, குழந்தைகள் ஞானஸ்தானத்தை குறித்து நமக்கு தெளிவும் புத்தியும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ரைட். இப்ப ஞானஸ்தானம் அப்படின்னாலே நிறைய பேர் இதை ஒரு ரிச்சுவலா மாத்தி வச்சிருக்காங்க. நான் முழுகிட்டா போதும், நான் சுத்தமாயிடுவேன். கண்டிப்பா கிடையாது. வெளிப்புற தூய்மையை கடவுள் ஆண்டவர் ஒருபோதும் எதிர்பார்க்கிறது கிடையாது. உள்ளான மனிதன் தூய்மைப்பட்டிருக்கிறானா? என்னுடைய இன்னர் செல்ஃப், என்னுடைய உள்ளான மனிதன் தூய்மைப்பட்டிருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதை 3 திருமறை பகுதிக்குள்ளாக நான் இந்த அருளுரை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். முதல் திருமறை பகுதி இன்னைக்கு வாசித்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. பேப்டிசம், covenant of salvation and new beginning. திருமுழுக்கு, மீட்பின் உடன்படிக்கை, புது வாழ்வின் தொடக்கம். நான் இந்த டெக்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துருச்சு. நோவாக்கும் ஞானஸ்தானத்திற்கும் என்ன சம்பந்தம்? அங்க என்ன சூழ்நிலை நமக்கு தெரியும். கடவுள் ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கிறார். பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அழிந்து போறாங்க. நம்ம படித்த மட்டும் இது, இந்த டெக்ஸ்ட பொறுத்த மட்டும் இது என்னது? நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, ஒரு நியாய தீர்ப்பின் நாளாக பார்க்கின்றோம். இதை எப்படி நம்ம ஞானஸ்தானத்தோட ஒப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான பதில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை தாங்க முக்கியமானது. தேவன் நோவாவை சொல்லுங்களேன் நினைத்தருளினார். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? God remembered Noah. அப்ப ஞானஸ்தானம் என்பது அது அழிவு அல்ல, கடவுள் நம்மை நினைவு கூறுதலின் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் நம் மீது நினைவாக இருக்கிறார். இங்க நோவாவோட உலகம் அழிந்து போல, நோவாக்கு அப்புறம் உலகம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்போ இது நியாய தீர்ப்பின் முடிவு அல்ல. இந்த பேரு வெள்ளம் என்பது இது வாழ்வின் ஒரு புதிய தொடக்கமா இருக்கிறது. அப்ப நோவா காலத்தில் இருந்த பாவங்கள், பழைய பிசாசின் கிரியைகள், பழைய கீழ்ப்படியாமை அந்த வெள்ளத்தோட அடித்து போச்சு. அப்ப வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கை. அதுக்கு அடையாளம் தான் தண்ணீர், அதுக்கு அடையாளம் தான் அந்த நோவாவின் பேழை, அதுக்கு அடையாளம் தான் நோவாவுடைய வாழ்வு. அப்ப நீங்களும் ஞானம் ஞானஸ்தானம் பெறுகிறது. இது ஒரு அடையாளம். இட்ஸ் a symbol. எதற்கான அடையாளம் என்றால் கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளமாக, மீட்பின் உடன்படிக்கையின் அடையாளமாக ஞானஸ்தானம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ப்ரொசீஜரை பெருசா எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ப்ரொசீஜர் பெருசு கிடையாது. நீங்க எப்படி ஞானஸ்தானம் வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்ல. ஞானஸ்தானம் வாங்கிட்ட அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம அந்த ப்ரொசீஜரை குறித்து தான் டிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். முழுகலாமா, முழுக வேணாமா, தெளிக்கலாமா, தெளிக்க வேணாவா, குழந்தையா பெரியவரா,
இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அங்க பிரச்சனை என்னன்னா, ஞானஸ்தானம் வாங்கிட்டு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார், நான் கர்த்தரை நினைவு கூறுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா இல்லையா? நோவா அதாவது பெருவெள்ளத்துக்கு முன், பெருவெள்ளத்துக்கு பின். பெருவெள்ளத்துக்கு முன் என்ன இருந்தது? பாவம் இருந்தது, கீழ்ப்படியாமை இருந்தது. பெருவெள்ளத்துக்கு பின் பாவம் இல்ல, கீழ்ப்படியாமை இல்ல, புது மனிதர்கள் தான் இருந்தார்கள். அததான் கடவுள் வலியுறுத்துகிறார். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிக்கலாமா? என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்றார். என்ன சொல்றாரு? இனிமே நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன், உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறேன்றார். அதுதான் அப்போஸ்தலர் 22:16 நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஐயா, நீங்க நதியில போய் ஞானஸ்தானம் எடுத்தாலும், தொட்டில ஞானஸ்தானம் எடுத்தாலும், இல்ல தெளிச்சு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது முக்கியம் இல்ல. உங்க பாவம் கழுவப்பட்டிருக்கணும். அது தண்ணீரால நடக்காது, அது தண்ணீரால நடக்காது. வாட்டர், தண்ணீர் உங்கள் பாவத்தை கழுவாது. எதுதான் என் பாவத்தை கழுவும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசுவை நான் விசுவாசித்தால் தான், இயேசுவை நான் நம்பினால் தான், இயேசுவை நான் நினைவு கூர்ந்தால் தான், இயேசுவை நான் என் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் தான் ஞானஸ்தானம். இல்லைன்னா அது சடங்காச்சாரம். அப்போ நீங்கள் ஞானஸ்தானத்தை ரிச்சுவலா வச்சிருக்கிறோமா, இல்ல அதை ஒரு சாக்ரமெண்டா வச்சிருக்கிறோமா? ஞானஸ்தானத்தின் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஒரு வேடிக்கையான கதை சொல்லட்டுமா? இந்த பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய டார்கெட் என்ன தெரியுங்களா? விசுவாசிகளை ஞானஸ்தானத்துள்ள கொண்டு வரணும். நம்ம டைசஸ்ல மிஷினரிகளுக்கு அந்த வேலை, ஆயர்களுக்கு அந்த வேலை கிடையாது. மிஷினரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷன் ஃபெஸ்டிவல் வருதுன்னா ஊருக்குள்ள எல்லாம் போய் யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு ரெடியா இருக்கிறாங்களோ மாஸ் பேப்டிசத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ சில கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெட்ஷீட் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், ஞானஸ்தானம் வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த காலங்கள் உண்டு. ஒரு பாஸ்டர் அப்படிதான், பெரிய பாஸ்டர் வராரு, இன்னைக்கு 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு என்ன பண்ணாரு, ஒருத்தர் ரோட்ல உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. நீ வா, உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன? முனுசாமி, இனிமே நீ மைக்கேல் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு? உன் பேர் என்ன? முனுசாமி, இனிமேல் உன் பேர் என்ன? மைக்கேல். மைக்கேல் யாராவது கோச்சிக்கு போறீங்க? ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சிட்டாரு. தலைவர் நேரா பாருக்கு போறாரு, ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. இனிமே நீ கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்து அதை எடுத்து உள்ள ஊத்தி, இதுதான் இன்னைக்கு ஞானஸ்தானம். பேர் மாற்றம் ஞானஸ்தானம் கிடையாது. கொக்கோ கோலா எப்படி இதுவா மாறிச்சு, அந்த மாதிரிதான் முனுசாமி மைக்கேலா மாறுறது முக்கியம் இல்ல. முனுசாமி முனுசாமியா இருக்கட்டும், ஆனா அவருக்குள்ள யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். இன்னைக்கு பேர் மாற்றத்தை தான் ஞானஸ்தானம் சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. சார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை வலியுறுத்தினது மதம் மாற்றுவதற்காக இல்ல, மனதை மாற்றுவதற்காக தான். இன்னைக்கு மனமாற்றம் அடைந்திருக்கிறோமா, மதம் மாற்றம் அடைந்திருக்கிறோமான்றது யோசித்து பாருங்க. அதுதான் இன்னைக்கு வாசித்த அப்போஸ்தலர் சொல்றாரு, நீ தாமதிக்கிறது என்ன? இயேசுவை அறிஞ்சுக்கிட்டியா, இயேசுவை ஏற்றுக்கிட்டியா, உடனே போய் அறிக்கை செய், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? கலாத்தியர் 3:27. உங்களுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இதுதான் நான் சொல்ல வந்த மிக முக்கியமான பாயிண்ட். நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, நான் தண்ணியில முழுகின பிறகு, நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேனா இல்லையான்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்குதா? கிறிஸ்து என்னை வெளிப்படுத்துகிறாரா? கிறிஸ்து என்னை வெளிப்படுகிறாரா? அந்த கேள்வியை யோசித்து பாருங்க. அப்போதான் நீங்க வாங்கின ஞானஸ்தானம் சரி. இல்லைன்னா நீங்க 10 ஞானஸ்தானம் வாங்கினாலும் அத்தனையும் வேஸ்ட். ஒரு ஞானஸ்தானம் போதுங்க. ஒரு ஞானஸ்தானம் என்னை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். நீ 100 முறை முழுகு,
100 முறை கழுவப்படு, உன் பாவம் போகாது, கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தாத வரையில். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்க கேட்போமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐயா, என்னையா புதிதா இருக்கிறது? என்ன புதுசா இருக்க? லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அதிகமா வாங்கினுக்கிறேன். பொய் சொல்லிருந்தேன், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன். வரதட்சணை வாங்கியிருந்தேன், இப்போ வரதட்சணைய கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது இல்ல வாழ்க்கை. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், பொய் பேசுவேன், போதை பழக்கத்துக்கு அடிப்படையில் இருந்தேன், ஏமாத்திட்டு இருந்தேன், லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன், வரதட்சணை வாங்கினேன். இன்னைக்கு மாறிட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். இனி இந்த பாவம் எல்லாம் வாழ்க்கையில் இல்ல சார், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் புது மனுஷனா இருக்கிறேன். அப்போ எனக்குள் புதிய மனிதன் இருக்குதா? கோவப்படுவேன், பின்னாடி மத்தவங்களை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பேன், குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட யாராவது ஒருத்தர் நீங்க சொன்னாங்கன்னா அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துருவேன். ஆபீஸ்ல போட்டு கொடுத்துன்னு இருப்பேன். இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்காகவும் போஸ்டிங் வாங்குறதுக்காகவும் மத்த எம்ப்ளாயிஸ் மேனேஜர் கிட்ட காட்டி கொடுத்துட்டு இருந்தேன். ரைட், ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? அப்படியேதான் இருக்கிறீங்கன்னா நீங்க வாங்குன ஞானஸ்தானம் இல்ல, அது வெறும் ரிச்சுவல். அப்போ புது மனிதனாக, புது படைப்பாக வாழ்வதற்கு இந்த ஞானஸ்தானம் நம்மை அழைக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதே போல ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞானஸ்தானத்தை நம்ம என்னைக்குமே தனியா பண்றது கிடையாது. 2 பேர் வாங்க ஞானஸ்தானம் வாங்கிக்கோ நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம எப்பவுமே யார் முன்னாடி தான் பண்றோம்? சபைக்கு முன்னாடி. ஏன்? ஏன்னா இது ஒரு பிரைவேட் ஈவென்ட் அல்ல. இது என்னன்னா கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை, நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் பழைய மனுஷன் இல்ல, நான் முனுசாமி இல்ல, நான் மைக்கேலா மாறிட்டேன், என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நான் யாருக்கு சொல்றேன்? சபைக்கு சொல்றேன், உலகத்துக்கு அறிவிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதுதான் ஞானஸ்தானத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அருமையான தேவசனமே, ஞானஸ்தானம் என்பது என்னவென்றால் மீட்பின் உடன்படிக்கையாகவும் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆதியாகமத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்கின்றோம். 2வது குறிப்பு இன்னைக்கு நம்ம படிக்க கேட்ட கொலோசியர் 3 வசனங்கள் 1 முதல் 11 வரை நம்ம பார்ப்போம் என்றால், ஞானஸ்தானம் திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுக்கான உறுதிப்பாட்டை, விசுவாசத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. பாப்டிசம் நம்முடைய அந்த லாயல்டி டு கிரைஸ்ட், நம்முடைய ஐடென்டிட்டியை கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நேர்மையாக உண்மையாக வெளிப்படுத்துகிறன்றதுல பொறுத்து இருக்கிறது. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சர்ச்சில் வேற பேர் வச்சிருப்பாங்க, சர்டிபிகேட்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா சர்ச்சில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ரைட், நான் அதை தப்புன்னு சொல்லல, அதை நான் குறை சொல்லல. ஆனா அந்த வெளியரங்கமாக அறிக்கை செய்யறது குறைஞ்சு போகுது. ஆதி திருச்சபையில இந்த ஒரு பிரச்சனை வந்தது. இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதி யார் யாருக்கு எழுதுற கடிதம்? பவுல் யாருக்கு எழுதுறாரு? கொலோசியர் திருச்சபைக்கு எழுதுறாரு. சரி, கொலோசியர் திருச்சபை எங்க இருக்கு? ரைட், கொலோசியன் சர்ச் ஏசியா மைனர்ல இருக்கு. ஏசியா மைனர்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டர்க்கி. ஆதி திருச்சபை 7 திருச்சபை எங்கதான் இருக்கு? டர்க்கில தான் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் என்னன்னா, பவுல் ஏன் இந்த கடிதத்தை எழுதுறாருடைய ஹிஸ்டாரிக்கல் டிபேட் நம்ம பார்த்தோம்னா, கொலோசியர் திருச்சபை ஏசியா மைனர்ல இருக்கக்கூடிய, யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு ஏசியா மைனர்ல இருக்கக்கூடிய, ஆசிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. இவங்களுக்கு இப்ப யார் தலைமைனா, ரோம் தான் தலைமை. இப்போ ரோமுடைய சிட்டிசன்ஷிப் இவங்களுக்கு தேவைப்படுகிறது. ரோம குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு ஈஸியா ரோம் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். ஆனா அவங்க கீழே இருக்கிற நாடுகளுக்கு வேணும்னா அவங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, அரசரை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். அங்கதான் வருது இந்த பேகனிசம், இந்த இம்பீரியலிசம் எல்லாமே வருகிறது. இப்ப கொலோசியர் திருச்சபை என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்க ரோம அரசரை எங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு என்ன கிடைக்குது? ரோம உரிமை கிடைக்கிறது. பவுல் கூட வாங்கி வச்சிருக்கிறாரு அதை. இப்போ அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கிறது? சிட்டிசன்ஷிப் ரொம்ப முக்கியம். ரோம் கொடுக்கக்கூடிய ரோம குடியுரிமை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது கொலோசியர் திருச்சபைக்கு. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டா, கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டா, கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டானா இந்த ரோம சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. அவங்களுக்கு பவுல் ஒரு பதில் அளிக்கிறார். முதல் வசனம் தான் அந்த பதில். வாசிங்க.
அழகா சொல்லிட்டாரு, கீழானவைகளை தேடாதீங்க, மேலானவைகளை தேடுங்க. இந்த சிட்டிசன்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்ல. எந்த சிட்டிசன்ஷிப்? ரோம் கொடுக்கக்கூடிய, ரோமர்கள் கொடுக்கக்கூடிய குடியுரிமை முக்கியம் கிடையாது. எது முக்கியமானது? மேலானவைகள், மேலானவைகளை நாடுகள் சொல்றார். அப்போ கிறிஸ்துவுக்காக இவை எல்லாம் குப்பைன்னு தூக்கி போடுன்றாரு. அதுதான் பவுலுடைய ரொம்ப அழகான ஒரு டீச்சிங். ரோமர் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ரோமன்ஸ் 10:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் உள்ளத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்றத நான் அறிவிக்கணும், நான் சொல்லணும், என்னுடைய ஐடென்டிட்டியை நான் காட்டணும். நான் என் ஐடென்டிட்டியை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்தியால 2% தான் கிறிஸ்தவன்றாங்க. அது சுத்த போய். தெருவுக்கு தெருவு 20 சர்ச் இருக்கிறது. 10 குடும்பத்துல 5 குடும்பம் கிறிஸ்தவரா இருக்கிறாங்க. ஏன் 2% தான் கிறிஸ்தவங்க? ஏன்னா எல்லாம் எப்படி? அவங்களுக்கு ஒரு அழகான டேர்ம் கொடுக்குறாங்க. என்ன டேர்ம் தெரியுமா? கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாரு? கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். இன்னும் சொல்ல போனா சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க நீ சீக்ரெட்டாவே கிறிஸ்டியனா இருக்க முடியாதுங்க. இஃப் யூ வாண்ட் டு பி a Christian, நீ கிறிஸ்தவனா இருக்கணும். நீ என்ன பண்ணும்? ப்ரோக்ளைம் பண்ணும். நான் கிறிஸ்தவன் என்று அறிவிக்கணும். அப்பதான் நான் யாரா இருக்க முடியும்? கிறிஸ்தவனா இருக்க முடியும். நான் ரகசியமா கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அப்ப ஞானஸ்தானம் நான் அறிவிக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்ப நான் அறிவிக்கும் போதே பழைய வாழ்க்கை இழந்து போகிறது. அது 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க கொலோசியர்ல. பொய் சொல்லாதிருங்கள். ஆரம்பத்துல சொன்னேன்ல, பழைய மனுஷனுடைய செய்கைகள். கோவப்படுவேன், அடிப்பேன், திட்டுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், யாரையும் மரியாதை குறைவா பேசுவேன். அந்த பழைய மனுஷனை நான் எழுந்து போனோம். அடுத்தது வாசிங்கம்மா. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்களேன்றாரு. ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2 காரியம் நான் இங்க சொல்றேன். 1 5ல இருந்து 9 வரை பாத்தீங்கன்னா பழைய மனுஷன் செத்து போனன்றாரு. 10ஆம் வசனத்தை பாருங்க. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 2 பாயிண்ட். புட் ஆன் டெத், புட் டு டெத், புட் ஆன் அப்படின்றாரு. புட் டு டெத் அண்ட் புட் ஆன் அப்படின்றார். அப்படின்னா சிலவற்றை சாக கொடு, சிலவற்றை எடுத்துக்கொள்ளுன்றார். பழைய மனுஷன் என்ன பண்ணு? சாகடி. என் பழையவைகளை சாகடி. என் பழைய வாழ்வை சாகடித்துட்டு புதிய வாழ்வை, புதிய மனுஷனை தரித்துக் கொள்றார். புட் டு டெத் அண்ட் புட் ஆன் கிரைஸ்ட் அப்படின்றார். இயேசுவை தரித்துக் கொள்ளுன்றார் பவுல் சொல்லும் போது. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம படிக்க கேட்போமா? அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. வேகமாய் அதே கொலோசியர் 3:11 படிங்க. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமா இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைன்னு யார் சொல்றாரு? பவுல் சொல்றார். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருப்பீர்களே. சார், இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்றது நாங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் இருக்கிறோம்னு. ஆனா உண்மையிலே அப்படி இருக்கிறோமா?
கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை பிரிவினைகள் உண்டு. ஆண் என்று பெண் என்று உண்டு, ஆண் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று உண்டு, பணக்காரன் ஏழை என்று உண்டு, வெள்ளைக்காரன் கருப்பினன் என்று உண்டு. இப்படி இத்தனை பிரிவினைகள் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் சொல்றோம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கு. இதை கலைந்து போடுவதுக்கு தான் தென்னிந்திய திருச்சபையை உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் நம்முடைய மோட்டோ. என்ன சொல்றோம்? எல்லாம் ஒன்றாயிருப்பார்கள். நீங்க யாரும் பிரிந்தவர்கள் அல்ல, நீங்க யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறாங்க? ஒன்றாயிருக்கிறார்கள். இதை வலியுறுத்துவதுதான் ஞானஸ்தானம். நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டு நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன், நான் பணக்காரன் அவன் ஏழைன்னு சொன்னீங்கன்னா உங்க ஞானஸ்தானம் ரிச்சுவல். நீங்க எத்தனை ஞானஸ்தானம் வாங்கினாலும் பரலோகத்திற்கு போக முடியாது. நிறைவாக சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க அடுத்த தலைப்புகளாக போக விரும்புகிறேன். சாது சுந்தர் சிங் ஐயா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய தகப்பனார் சொன்னார், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு சொத்துல உரிமை கிடையாது, என்னுடைய எல்லா பங்குல உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னும் போது அவர் அழகா சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, என்னைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு அன்னைக்கே உங்க சொத்தை நான் தூக்கி போட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு சாது சுந்தர் சிங்கை போல நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தூக்கி போடுவதற்கு, எல்லா அடையாளங்களை தூக்கி போடுவதற்கு, எல்லா மேட்டிமையான சிந்தனைகளை தூக்கி போடுவதற்கு, நான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு என்னை வெறுமையாக்கி தருவதுதான் உண்மையான ஞானஸ்தானம். இன்னைக்கு நிறைவாக படிக்க கேட்ட யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை நம்ம பார்ப்போம் என்றால், ஞானஸ்தானம், பேப்டிசம், ஸ்பிரிட் பர்த் அண்ட் நியூ விட்னஸ், திருமுழுக்கு, ஆவியின் பிறப்பு, புது சாட்சியாக இருக்கிறது. தியாலஜிக்கல் கம்யூனிட்டியில யாராவது திருட்டு வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருன்னா ரகசியமா ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து நிக்கோதேமஸ். இஸ் ஆக்டிங் லைக் நிக்கோதேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அர்த்தம்னா அவர் ஏதோ ஒரு ரகசிய வேலை செய்கிறார். ஏன்னா நிக்கோதேமஸ் எப்ப வராரு? இயேசுவை பார்க்க ராத்திரியில வராரு. ஏன் ராத்திரியில வராரு? ஏன்னா அவர் இயேசுவை பார்க்கிறதே யார் என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது, பயம். ஆனா இயேசு மேல அவருக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. இயேசு செய்யறதை பார்த்து ஆச்சரியம் படுறாரு. இயேசுவை அறிந்து கொள்வதற்காக யாருமே தெரியாத வேலையில இயேசுவை பார்க்க ஓடோடி வராரு நிக்கோதேமஸ். வந்துட்டு கேக்குறாரு, வாசிங்களேன். ஆனா ஒரு காரியம், ஒரு இறையல் மாணவனா நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை. நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, அங்க ஞானஸ்தானன்ற ஒரு வார்த்தைங்க கிடையவே கிடையாது. அங்க என்ன வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம்? born again. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? born again-உம் பேப்டிசத்தையும் ரிலேட் பண்ணிருக்கிறோம். உண்மையிலே அது நல்ல விஷயம் தான். ஆனா எப்படிப்பட்ட born again-ஆக இருக்கணும்? நான் இந்த கல்யாண மேட்ரிமோனி வெப்சைட் எல்லாம், இந்த குரூப்ல எல்லாம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், பேரெல்லாம் கிறிஸ்டியன் நேம் எல்லாம் இருக்கும், ஒரு குறிப்பு இருக்கும், born again இருக்கும், கீழே காஸ்ட்னு இருக்கும், எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ல from சேம் கம்யூனிட்டின்னு இருக்கும். என்னடா இது கான்ட்ராடிக்டரியா இருக்குது? மேல யாரா? born again, ஆனா கீழே யாரா? கிறிஸ்டியன் பிராக்கெட்ல ஏதோ ஒண்ணு. இல்ல இது அசிங்கமா இல்ல? அப்ப என்ன புது மனுஷன் நானு? அப்ப நான் என்ன புது வாழ்க்கை? எக்ஸ்பெக்டேஷன்ல அதே காஸ்ட்ல பொண்ணு வேணும், அதே காஸ்ட்ல பையன் வேணும். அப்ப ஏன் கிறிஸ்டியானிட்டி வேணும்? இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இது கிறிஸ்தவமே அல்ல, இது ஏமாற்று வேலை. ப்ரொக்ளைம் பண்றோம், அந்த ப்ரொக்ளைமேஷன்ல நிக்கணும். கிறிஸ்துவை உடையவன் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே. யார் கடவுள் கொடுத்தா? ஃபெய்த்ஃபுல்லா கடவுளை ஆண்டவரை விசுவாசிக்கிறவராக, ஆண்டவருக்காக வாழக்கூடிய மணமகன் தேவைன்னு இருக்கணும். என் காசுல தான் பொண்ணு வேணும், என் காசுல தான் பையன் வேணும்னா you are not born again. verse 5 படிக்கலாமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், இந்த வசனம் தாங்க நிறைய பேர் குழப்புறாங்க. இந்த வசனம் தான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸிஜிட்டிக்கலா பார்க்கணும். எக்ஸிஜிட்டிக்கல் அப்படின்னா அகழ் உரை செய்யணும். இதோடைய தியாலஜிக்கல், ஜியோகிராபிக்கல், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தாதான் இந்த வசனத்தை புரிஞ்சுக்க முடியும்.
நிக்கோதேமஸ் யாரு? யூதர்ல அவர் யாரு? பரிசேயர். இயேசு நியாய தீர்ப்பை குறித்து பேசுறாரு, பாவத்தை குறித்து பேசுறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் குறித்து பேசுறாரு. ஆனா யூதர்கள் பொறுத்த மட்டும் யார் தான் ரட்சிக்கப்படுவாங்க? யூதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த மட்டும் அந்த யூத சுப்ரீமசி அதிகம். வசனம் ஒண்ணு சொல்லுது, என்னன்னு? யூதர் வழியாக தான் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அதை உண்மையா நம்புறாரு. ஆனா இயேசு சொல்றாரு, இவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, தங்களுடைய வம்சத்திலே நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஏன்னா இவங்க யாருடைய வம்சம்? இவங்க யாருடைய வம்சம் சொல்லுங்களேன்? ஆபிரகாமுடைய வம்சம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த ஜீனியாலஜில வந்துட்டா போட நான் என்ன ஆயிடுவேன்? ரட்சிக்கப்படுவேன்றதுதான் இவங்க நம்பிக்கை. இயேசு சொல்வாரு, நீ எந்த ஜீனியாலஜில பிறந்தாலும் நீ ரட்சிக்கப்பட மாட்ட, நீ born again பண்ணியிருந்தாதான் ரட்சிக்கப்படுவ. அததான் உடைக்கிறார். யூதர் தான் ரட்சிக்கப்படுவார்ன்றது கிடையாது. யாரெல்லாம் மீண்டும் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இவருக்கு பெருமை, நான் யூத குலத்துல பிறந்துட்டேன், நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்ன்றாரு. கேள்வி கேட்கிறாரு பாருங்க. அந்த 3வது வசனத்துல இருந்தே வாசிங்களா நீங்க. இல்லம்மா 2வதுல இருந்து வாசிங்க. 2வது வசனத்துல இருந்து வாசி. ராக்கால் இடத்தில் இயேசுவிடத்தில் வந்து, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் இப்பதான் இயேசு சொல்றாரு நிக்கோதேமஸ் கிட்ட, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமா. ஏன்னா அவங்க நம்பினது என்னன்னா, நான் யூத குலத்துல பிறந்துட்டா போதும், ஆபிரகாமுடைய வம்சத்துல பிறந்துட்டா போதும், நான் ரட்சிக்கப்படுவேன்னு. இயேசு சொல்றாரு, அந்த குலத்துல நீ பிறந்தா ரட்சிக்கப்படுவன்றது உறுதி இல்ல, அது நடக்காது, நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றார். இவர் மறுபடியும் தன்னுடைய சுப்ரீமசியை காட்டுறாரு. இயேசுவுக்கு அவர் கொடுக்கிற பதில பாருங்களேன். வாசிங்க அடுத்த வசனம். அவன் திருப்பி எதை பத்தி தான் பேசுறாரு? அம்மா வயித்துல போய் பிறக்கிறத பத்தி தான் பேசுறாரு. திருப்பி அந்த ஜீனியாலஜி, அந்த யூத குலத்துடைய அந்த மரபுல தான் பேசுறாரு. நான் மறுபடியும் போய் எங்க அம்மா வயித்துல எப்படி உட்கார முடியும்? மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும்ன்றாரு. இயேசு அந்த உலக பிரகாரமான பிறப்பை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்கும் ஞானஸ்தானம் உடல் ரீதியான பற்றி பேசுவது கிடையாது, உள்ள ரீதியானவற்றை பற்றி பேசுவது. என் சரீரம் முக்கியம் அல்ல, என் ஆவி முக்கியம். வாசிங்க அடுத்தது என்ன சொல்றாரு அதுக்கு இயேசு. ரைட். அப்ப அந்த ஆவியில் பிறத்தல், தண்ணீரில் பிறத்தல் உடல் ரீதியான பிறப்பல்ல, மன ரீதியான பிறப்பு. என் ஆன்மா, என் ஆவிக்குரிய வாழ்வு, என் உள்ளான மனிதன் தூய்மையாக பிறப்பதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. நேரமாச்சு. நான் ஒரே ஒண்ணு அவர் சொன்ன அந்த காற்றை மட்டும் அடையாளமா சொல்றேன். காற்று பணக்கார ஏழன் பார்க்கிறது கிடையாது, காற்று நல்லவன் கெட்டவன் என்று பார்க்கிறது கிடையாது, காற்று இந்த எல்லைக்குள் அடைப்பட்டு நிற்பது கிடையாது. காற்று எல்லோருக்குமானது, எல்லோருக்கும் பொதுவானது. கிறிஸ்துவும் காற்றை போன்றுதான். அவர் எல்லோருக்குமானவர், எல்லாரிலும் அவர் இருக்கக்கூடியவர், எல்லோரிலும் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த காற்று எப்படி பயணிக்கிறதோ ஒருவன் காற்றை போல் மாறணும். அப்படின்னா கிறிஸ்துவை போல் நான் மாறினாதான் ஞானஸ்தானம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அடையாளங்கள் முக்கியம் அல்ல, அது எல்லாமே ரிச்சுவலிஸ்டிக் சிம்பாலிக் ஆக்ட் தான். அப்போ எனக்கு எது முக்கியம்? என் வாழ்வு முக்கியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிறன்றதான் முக்கியமானது. நீங்க எப்படி ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறீங்கன்றத கவலைப்படாதீங்க, எப்படி வாழ்றீங்கன்றத கவலைப்படுங்க. அடுத்த முறை யாராவது வந்து நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அது உங்க பிரச்சனை இல்ல, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அது போதும். ரைட்? அப்போ இந்த ஒரு புரிதலோடு நம்ம செல்லும் போது இன்னும் அதிகமாக நாம் பலப்படுவோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். புது மனிதனாக பழையவைகளை கழிந்து புதிய வாழ்வை வாழ நீ தந்த அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதியவைகளோடு புது மனிதனாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே, ஆமென்.